வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐஎஸ்ஆர் சத்யவேலன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் போயிடுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பீக்கர் போச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்ட்டு. ஸ்பீக்கர் போயிருக்கு, அடுத்தும் ஒரு ஸ்பீக்கர் போட்டிருக்காரு, கொஞ்ச நேரத்தில் அதுவும் போயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே ஃபெட்டு, அதாவது வந்து ஃபெட் இல்லை டிரான்சிஸ்டர், அதாவது வந்து 5200 1943 வந்து 5 சேனல் போடுறது வந்து இப்போ வந்து காமன் ஆகிப்போச்சு. இப்போ வந்து 7294 STK 414 இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அது ஒரே போர்டாக 5 சேனலாக கிடைக்குதா, அதனால் அதில் போட்டதும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிது பாருங்கள் 40 வாட்ஸு 20 வாட்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கரை வாங்கி போட்டுடுறாங்க. 8 இன்ச்சு தானே போட்டுடுறாங்க. போட்டு லைட்டாக வால்யூம் வைக்கும்போது ஒன்றும் செய்யாது, ஃபுல் வால்யூம் ஏற்றும் போது தான் அது வேலையை காமிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ தெரியாமல் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து 100 வாட்ஸ் ஸ்பீக்கர் போட்டால் தான் நம்ம வால்யூம் ரேஸ் பண்ணும்போது அதை வந்து தாங்கும். ரெண்டாவது வந்து 8 ஓம்ஸ் போடணும். 100 வாட்ஸுங்கையில் வந்து 8 ஓம்ஸு போட்டு உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ் ஸ்பீக்கர் போட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும், கேட்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆகையினால இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாமல் தான் இந்த மாதிரி ஆயிருந்திருக்கு. ஆகையினால இதுக்காகவே இந்த வீடியோவை வந்து இன்றைக்கி வந்து நான் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து குரூப்பில் இருக்கிறோம் நாங்கள். அதில் பார்த்திங்கன்னா கீழே லிங்க்கு கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கு அதில் போய் பார்த்திங்கன்னா நாங்கள் போடுற செட்டோட ரேட்டு, அது என்ன மாதிரி பண்ணுறோங்கிற விவரம் இதெல்லாம் போட்டிருப்போம். அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து யாரும் என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் நேராக வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர் போகாமல் இருக்க தடுக்கிறதுக்கு வந்து அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த போர்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், அதாவது வந்து எந்த செட்டை அசம்பிள் பண்ணாலும் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அசம்பிள் பண்ணாதீங்க. அசம்பிள் பண்ணிங்கன்னா போடும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஒரு சத்தம் வரும். அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஸ்பீக்கர் தேர்வு சரியில்லாத போது ஸ்பீக்கர் ஷார்ட் ஆச்சுன்னா ஸ்பீக்கர் ஷார்ட் ஆகிறதையும் தடுத்துரும். அப்படி இல்லைன்னாக்கா ஸ்பீக்கர் ஷார்ட் ஆன பின்னால் ஐசி போகாமல் தடுத்துரும். அதுக்காகத்தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்டீரியோ 4 சேனல் 5 சேனல் 7 சேனல் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் 7.1 5.1 எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி போடுறாங்க. இது வந்து மேக்ஸ்வின் கம்பெனி வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் வந்து நல்ல முறையில் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு 2-3 மாடல் போடுறாங்க. இந்த 2-3 மாடலுமே நல்லா இருக்குது, நல்ல லைஃப் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சில பேருக்கு வந்து இதில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுனாக்கா வந்து ஸ்பீக்கரோ அல்லது ஐசி லைனோ ஃபால்ட் ஆகிடுச்சுனாக்கா இது வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து ஆஃப் ஆகிடுறதுனால சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் ஃபால்ட்டாக இருக்குது, அதனால தான் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 2-3 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மாற்றிருக்காரு. மாற்றி பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா என்கிட்ட கேட்டார். அது வந்து அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கராக கலட்டி விடுங்க, அதாவது ஆனில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பீக்கராக கலட்டி விட்டு ஆன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னப்போ அவர் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. மொதல் ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணையில் இல்லை, 2வது 3வது ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணும்போது அவருக்கு வந்து வந்துருச்சு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சரவுண்டு 2 ஸ்பீக்கருமே ஷார்ட்டாக இருந்திருக்கு. அதாவது வந்து சரவுண்டுக்கு போகிற ஐசியிலேருந்து டைரெக்டாக 7 வோல்ட்டு 8 வோல்ட் வந்து ஸ்பீக்கர் வழியாக போயிருக்கு. அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா இது வந்து அவங்க ஆஃப் ஆயிடுச்சு, சரிங்களா? இது ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஐசி போயிடுச்சு, ஸ்பீக்கர் சேஃப். அவருக்கு சொன்ன கணக்கு வந்து தப்பு. அப்போ ஆக வந்து இப்போ இந்த ரிலேயை வந்து என்ன பண்ணுறோம்னா ரிலே இருக்கிறனால இப்போ அவர் ஸ்பீக்கர் தப்பிச்சது, ஆனால் ஐசி போச்சு. ஐசி சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டோம்னா ஓடிடும். அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்ட் மட்டும் கொடுக்குற போர்டு இருக்குது, ஏசி டிசி ரெண்டுமே சப்ளை கொடுக்குற போர்டு இருக்குது. இந்த மேக்ஸ்வின் கம்பெனிக்காரங்க வந்து புதுசாக போட்டுக்கிறதுல வந்து ஏசி மட்டும் கொடுக்கலாம். இதில் வந்து டிசி, இப்போ இது வந்து முந்தின வெர்ஷன், இப்போ கொடுத்துருக்கிற இதோட முந்தின வெர்ஷன். இதில் வந்து ஏசி டிசி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறையா பேருக்கு ஏசி டிசி எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஆனால் அவங்க இதில் வந்து விளக்கமாக உங்களுக்கு வந்து டயக்ராம் போட்டியே காமிச்சிருக்காங்க. இதை யாரும் பார்க்குறதே இல்லை. இதை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு. 2 பின்னில் வந்து உங்களுக்கு வந்து டிசி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுலேயே ஒரு பின்னை வந்து கிரவுண்டு பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பின்னு வந்து டிசி கொடுக்கறது. இதை நீங்கள் எங்கே கொடுக்குறீங்கன்னா நேராக பவர் சப்ளையில் வந்து டிசி ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு அந்த சப்ளையில் வந்து ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு கிரவுண்டில் ஒரு வயரை அடித்து எர்த்துக்கு இங்கே வந்து கிரவுண்டில் அடிச்சிருங்க. அடுத்து வந்து 2 ஏசி 2 கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லைனையும் கொண்டு போய் இப்போ சப்போஸ் 24/0/24ன்னு வைங்க, 0வை விட்டுட்டு இந்த பக்கம் 24 இந்த பக்கம் 24 இது 2லையும் அடித்து விட்டிங்கன்னாக்கா கனெக்ஷன் அதில் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது வந்து ஃபங்க்ஷன் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். இதுதான் இதுக்கு கொடுக்க வேண்டிய பவர் சப்ளையோட கனெக்ஷன். இது வந்து இதுவும் தெரியாமல் நிறையா பேர் கேட்டிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் சேஃப். இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இதிலேயே நிறையா கம்பெனி வருது, நிறையா மாடல்களில் வருது. அதனால் வந்து ஒவ்வொரு மாடல்லையும் வந்து ஒன்றில் 12 வோல்ட்டு கூட கொடுத்துருப்பாங்க, இன்புட்டு 12 வோல்ட்டு கொடுக்க சொல்லுவாங்க, 12 வோல்ட்டு ஏசி கொடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்பில் இது வந்து கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், அதாவது ஸ்பீக்கர் போகாமல் தடுக்கிறதுக்கான வழியை வந்து இதிலிருந்து நீங்கள் வந்து சேஃபாகிக்கிறலாம். ஆகையினால் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸ்வெயின் கம்பெனி வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்குது. ஆகையினால் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அதிலிருந்து நீங்கள் வந்து ஸ்பீக்கரை காப்பாற்றிக்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் ஐஎஸ்ஆர் சத்யவேலன்.